இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். செராஸ் தமிழ் பள்ளிக்கு காத்திருக்கும் ஆபத்து. 42 மாடி ஆடம்பர வீடமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு வலுக்கிறது. கோலாலம்பூர் மாநகரின் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் பழமை வாய்ந்த செராஸ் தமிழ் பள்ளிக்கு அருகாமையில் கட்டப்படவிருக்கும் 42 மாடி ஆடம்பர வீடமைப்பு திட்டம் பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று பள்ளி பொறுப்பாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஒரு பொருத்தமற்ற இடத்தில் கட்டப்படவிருக்கும் இந்த கட்டடத்தினால் பள்ளி பல்வேறு நெருக்கடியையும் ஆபத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று செராஸ் தமிழ் பள்ளி, பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தங்கள் கவலையை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் 42 மாடி கட்டடம் கட்டப்படுவதற்கு கடும் ஆட்சேபம் தெரிவித்து பள்ளியின் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இன்று காலையில் ஆட்சேப மறியலில் ஈடுபட்டனர். அந்த உயர்ந்த கட்டடம் கட்டப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரி பள்ளி பெற்றோர்கள் பல்வேறு ஸ்லோக அட்டைகளை ஏந்திய வண்ணம் அமைதி மறியலில் இறங்கினர். பள்ளி நிர்வாகம் அல்லது உள்ளூர் மக்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் 42 மாடி கட்டடம் கட்டப்படுவதற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றம் எவ்வாறு அனுமதி அளித்தது என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். மக்கள் தங்களின் ஆட்சேபத்தை தெரிவிப்பதற்கு ஏதுவாக விளம்பர பலகை எதுவுமின்றி திடுதிப்பென்று 42 மாடிகளை கொண்ட ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு திட்டத்தை கட்டுவதற்கு முழு வீச்சாக கட்டுமான பணியை தொடங்கியிருப்பது செராஸ் தமிழ் பள்ளிக்கு ஏற்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆபத்தாகும் என்று பள்ளி மேலாளர் வாரியத்தின் தலைவர் குமார் வீரன் தெரிவித்தார். பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் நிர்மாணிக்கப்படுவதற்கு தாங்கள் எதிர்ப்பாளர்கள் அல்ல. ஆனால் பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்புக்கு மிரட்டலை ஏற்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை தாங்கள் முழுவீச்சில் எதிர்ப்பதாக குமார் குறிப்பிட்டார். ஏற்கனவே பள்ளியின் இடது பக்கத்தில் 10 மாடி கட்டிடம் கட்டப்பட்டதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பின்னர் பள்ளியின் பின்னால் 18 மாடி கட்டிடம் கட்டப்படுவதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்போது பள்ளியின் முன்புறம் 42 மாடி கட்டிடம் கட்டப்படுமானால் பள்ளி முழுமையாக மறைக்கப்பட்டு இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கும். இது மாணவர்களின் பாதுகாப்பிற்கு சுகாதார சூழலுக்கும் பெரும் மிரட்டலை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று குமார் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு மிக ரகசியமான முறையில் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் எவ்வாறு அனுமதி கொடுத்தது என்றும் அவர் வினவினார். இவ்விவகாரம் தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதேவேளையில் இது தொடர்பாக அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டும் இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குமார் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பள்ளியின் முன்புறம் இக்கட்டிடம் முதலில் 15 மாடி என்றும் பின்னர் 24 மாடி என்றும் தற்போது 42 மாடி என்றும் கூறி கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை தெரிவிக்கவே இன்று பெற்றோர்கள் ஒன்றிணைந்து ஆட்சேப மறியலில் ஈடுபட்டுள்ளோம் என்று குமார் குறிப்பிட்டார். நீதித்துறையில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பில் ஆளும் கட்சியை சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஜாசிகாவைச் சேர்ந்த சபுத்தே எம்பி தெரேசா காக் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் தலைமை நீதிபதி மற்றும் அப்பீல் நீதிமன்ற தலைவர் ஆகிய பதவிகளை நிரப்புவதில் அரசியல் தலையீடு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மத்தியில் அது தொடர்பாக விசாரிக்க அரசு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று PKR முன்னாள் துணைத் தலைவர் ரஃபீசி ராம்லி இன்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் காலியாக இருக்கும் நீதி பரிபாலனத்தின் உச்சபீடமான அவ்விரு முக்கிய பதவிகளும் ஏன் நிரப்பப்படாமல் உள்ளன, அதற்கான காரணங்கள் என்ன என்று பல்வேறு ஐயங்கள் வலுத்து வரும் வேளையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இதுகுறித்து ஆளும் எம்பிக்களுக்கு விளக்கம் அளிப்பது அவசியமாகும் என்று தெரேசா காக் வலியுறுத்தியுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 1020 மாணவர்கள் விரக்தியின் விளிம்பில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில சட்டமன்ற கூட்டத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. யாரிடமும் பழகாமல் தனிமையை தேர்வு செய்து விரக்தியுடன் அந்த மாணவர்கள் இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில பொது சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த 1020 மாணவர்களின் பாதுகாப்பு இடருக்குரியது என்றும் அவர்களுக்கு மனநல சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூர் மாநில பள்ளிகளில் சந்தேகத்திற்கு இடமாக அடையாளம் காணப்பட்ட
36,428 மாணவர்களுக்கு சுகாதார பரிசோதனை நடத்தப்பட்டதில் 1,020 மாணவர்கள் அல்லது 2.8 விழுக்காட்டு மாணவர்கள் மனோரீதியாக பாதிக்கப்பட்டு விரக்தியின் விளிம்பில் இருப்பது தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். புதிய கல்வி தலைமை இயக்குநராக டாக்டர் முகமது அசாம் அஹ்மத் நியமிக்கப்பட்டிருப்பது பொருத்தமான தேர்வாகும் என்று கல்வி அமைச்சர் ஃபலீனா சிடேக் வர்ணித்துள்ளார். இன்று ஜூலை 7ஆம் தேதி முதல் கல்வி தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள டாக்டர் முகமது அசாம், நாடு சிறந்த கல்வி அடைவு நிலையை நோக்கி முன்னெடுக்கப்படுவதற்கு கல்வித்துறையில் மிகப்பெரிய சொத்தாக கருதப்படும் டாக்டர் முகமது அசாம் முக்கிய பங்காற்றுவார் என்று ஃபலீனா நம்பிக்கை தெரிவித்தார். மலாக்கா ஜாசின் மாவட்ட கல்வி அதிகாரியாக பணியை தொடங்கிய டாக்டர் முகமது அசாம் மலாக்கா மாநில கல்வி இயக்குநராகவும், மலேசிய ஆசிரியர் பயிற்சிக் கழகத்தில் தலைவராகவும், மலேசிய கல்வி துணை தலைமை இயக்குநராகவும் இதற்கு முன்பு பொறுப்பேற்றிருந்தார். கல்வி அமைச்சர் நிர்ணயித்துள்ள சில வரைவுகளில் குறிப்பாக 2027ஆம் ஆண்டு அமல்படுத்தப்படவிருக்கும் பள்ளிகளுக்கான புதிய புறப்பாட நடவடிக்கைக்கு டாக்டர் முகமது அசாம் அதீத முக்கியத்துவம் அளித்து அந்த திட்டத்தை வெற்றியடைய செய்வார் என்று தாம் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாக ஃபலீனா தெரிவித்தார். ஒரு மாற்றுத்திறனாளியான தங்களின் 9 வயது மகள் இறக்கும் அளவிற்கு அதனை அடித்து சித்திரவதை செய்து வந்ததாக நம்பப்படும் ஒரு தம்பதியர் மலாக்கா ஐக்ரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். சபாவைச் சேர்ந்தவரான 36 வயது மேனுவல் பங்காவாட், அவரின் இந்தோனேசிய மனைவியான 40 வயது இயஸ்தா மாசா பங்காலா என்ற பெண்ணும் நீதிபதி ரொஹாத்தோல் அக்மார் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூன் 23ஆம் தேதி மலாக்கா தமான் கொத்த லக்சமனாவில் உள்ள தங்கள் வீட்டில் அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை அடித்து சித்திரவதை செய்து வந்ததாக அத்தம்பதியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் 50,000 ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவ்விருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். விசாரணைக்கு அழைக்கப்படும் பெண்களிடம் கையூட்டாக பாலியல் உறவு கோருவதாகவும் பெண்களை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலக்கடா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றி வந்த இன்னும் திருமணம் ஆகாத அந்த இன்ஸ்பெக்டருக்கு எதிராக கடந்த ஜூலை 3, 4 ஆகிய தேதிகளில் அளிக்கப்பட்ட போலீஸ் புகார் மற்றும் SPRM தலைமையகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புகார் மனு அடிப்படையில் அந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த இன்ஸ்பெக்டர் தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை போலீசார் பெற்றுள்ளதாக மாவட்ட போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். போலீஸ் உயர் அதிகாரி என்ற தனது அந்தஸ்தை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட பெண்களிடம் பாலியல் உறவு கோரியிருப்பதாக அந்த அதிகாரிக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தனது சகோதரியை 11 வயதிலிருந்து பாலியல் பலாத்காரம் புரிந்து வந்ததாக 20 வயது ஆடவர் ஒருவர் கொத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து இக்குற்றத்தை புரிந்து வந்ததாக உணவக உதவியாளரான அந்த ஆடவருக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கிளாந்தான் பாச்சோக்கில் உள்ள தனது வீட்டில் அந்த ஆடவர் இக்குற்றத்தை புரிந்து வந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.